நேர்பட பேச்சு தொடர்கிறது. இந்த அமர்வில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிற விஷயங்கள். சட்டமன்றத்தில் திரு அமைச்சர் தங்கமணி ஒரு தகவல் கொடுத்திருந்தார். இந்த ஆண்டு 3000 டாஸ்மாக் கடைகள் மூடியிருக்கின்றார்கள். ஆனால் 1000 கோடி ரூபாய் வருமானம் அதிகரித்திருக்கிறது. 26,900 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆண்டு டாஸ்மாக் மூலமாக, மது விற்பனை மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கோரிக்கையோடு பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களும் கூட, ஒரு சில மாநிலங்கள் இந்த கடன் தள்ளுபடியை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசாங்கம் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறது விவசாயிகளுக்கு. அதே போல மகாராஷ்டிரா அரசாங்கம் விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. நேற்றைக்கு பஞ்சாப் அரசாங்கமும், பஞ்சாப் மாநில அரசும் விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்படியான ஒரு தள்ளுபடி எங்களுக்கும் வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை தமிழகத்திலும் இருக்கிறது. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களில் அரசனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்கிற கேள்வியும் இருக்கிறது. அரசனுடைய கஜானா மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது. 3,14,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெரிய அளவுக்கு கடன் சுமை இருக்கிற நேரத்தில் வருவாய் எங்கிருந்து இருக்கிறது? இந்த கடனை முழுமையாக நாங்கள் எப்படி செலுத்த முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் அரசு தரப்பிலிருந்து எழுப்பப்படுகின்ற அதே நேரத்தில் தான் முழுக்க முழுக்க மது விற்பனை சார்ந்தே அரசினுடைய ஒரு இயந்திரம் செயல்பட வேண்டிய தேவையும் இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடைகள் குறைக்கப்பட்டாலும் விற்பனை என்பது கூடுதலாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 2002-03 பார்த்தோம் என்றால் 2,828 கோடி ரூபாயாக இருந்த இந்த மது விற்பனை என்பது இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளில், 11 ஆண்டுகளில் 26,188 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2,800 கோடியிலிருந்து 26,000 கோடி என்கிற அளவிற்கான இந்த விற்பனை மூலமாக, மது விற்பனையின் மூலமாக அரசாங்கத்திற்கு வருகின்ற ஒரு தொகையாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுடைய வருவாயாக இருக்கிறது. பெரும்பகுதி என்பது அங்கிருந்து வருகின்ற இந்த வருவாயை வைத்துத்தான் இது நடக்கிறது. அதே இன்னொரு பகுதியில் உழைக்கும் வர்க்கமாக இருக்கின்ற விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களும் இருக்கின்றன. இது குறித்து பேச இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக திருமிகு CR சரஸ்வதி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஊடகப் பிரிவு தலைவர் திரு நாராயணன், கடந்த அமர்விலிருந்து இந்த அமர்விலும் நம்மோடு தொடர்கிறார் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிச்செழியன், கதிராமங்கலத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு பே மணியரசன். அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி, நீங்க தான் சொல்லணும், ரெண்டு விஷயங்களையும் எப்படி பார்க்கிறது? ரெண்டு வெவ்வேறு விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அடித்தட்டு மக்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளோடு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க கடைகளை குறைக்கிறோம் என்று சொல்லுற ஒரு பக்கம் இருக்க, மது விற்பனையின் மூலமாக வருவாய் அதிகரிக்கிறது என்பதை எப்படி பார்க்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அதுக்கு தான் தெளிவாக தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இந்த பழக்கம் பல வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கிறதுனால ஒரே நாளில் கடையை மூடினால் பல பிரச்சனையை சந்திக்க நேரும் என்பதனால்தான் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி 3000 கடைகளும் மூடப்பட்டிருக்கு. நேற்று கூட மாண்புமிகு அமைச்சர் தெளிவாக சொன்னாங்க, அம்மாவுடைய சொல்படி படிப்படியாக இது குறைக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் 2000 கடை உச்சநீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நெடுஞ்சாலை ஓரங்கள் இருக்கிற கடைகள் அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றம், அப்படியே உச்சநீதிமன்றம் தடையால் மட்டுமல்ல, இருந்தாலும் படிப்படியாக அம்மா சொன்னபடி நாங்கள் குறைப்பதற்காக தான் எங்க அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்குது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கேரளாவை எடுத்துக்கங்க, முதல்ல மதுவிலக்கு சொன்னவங்களே அவங்க தான். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா இடத்துலையும் பார் திறக்க போறோம், இன்னும் அதிகமான கடைகளை கொண்டு வர போறோம், பாண்டிச்சேரியில ஆன்லைன்ல கூட மது விற்பனையை தொடங்க போறோம். தமிழ்நாடு நிச்சயமா அப்படி சொல்ல போறதுல செய்யவும் மாட்டோம். இந்த திட்டத்தை மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேற நிலைப்பாடா இருந்தாலும் அங்க மது விற்பனையை தடை செய்வோம் எப்பவுமே புதுச்சேரி சொல்றேன். இப்போ சுத்தியில நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த குடிப்பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டு வருவதற்கு அரசாங்கத்தின் கையில ஒண்ணு. ஆனா நாங்கள் படிப்படியா கடையை குறைப்போம், கண்டிப்பா மதுவிலக்க கொண்டு வருவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒரே நாள் நடக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மக்கள் ஒரு இடத்துல கடை வரும்போது டார்கெட் வைக்கிறது தான் சிக்கல். அப்படி கிடையாது. நீங்க டாஸ்மாக் பணியாளருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு தூரம் நீங்க விற்க வேண்டும் அப்படிங்கிற இந்த டார்கெட்ல இருந்தா இந்த கேள்வி எல்லாம் இல்ல மிஸ்டர் கார்த்திக் செல்வன். அதாவது நீங்க போய் யாரையும் கையை பிடிச்சி நீங்க ட்ரிங்க்ஸ் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு டார்கெட்லாம் வைக்கவே முடியாது. குடிக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலயும் போய் வாங்குறாங்க, மத்தியானம் நாங்க டைமிங்க குறைச்சிருக்கோம். ஆனால் நீங்க யாரையும் போய் வற்புறுத்தி நீங்க வாங்கித்தான் ஆகணும்னு இது இட் இஸ் நாட் அ திங் டு சே.
மதுவை கட்டாயப்படுத்தி யாரையும் வாங்க வைக்க முடியாது. அது அரசாங்கம் கண்டிப்பா அம்மாவோட அரசாங்கம் செய்யாது. அங்கங்கே மக்களுடைய போராட்டங்களை, குறிப்பா பெண்களுடைய போராட்டங்கள், டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக நடக்கின்ற பெண்களுடைய போராட்டங்களை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியலையா? அவங்க இந்த போராட்டங்கள்ல சொல்றதே அதுதான். வருகின்ற வருமானத்துல பெரும்பகுதியை கொண்டு போய் டாஸ்மாக்ல விட்டுறாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் நடுத்தருல நிக்குது அப்படிங்கறதுல தான் தொடங்கி அவங்க பல இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த போராட்டங்களுக்கு விளைவாக அந்த கடைகள் மூடப்படுறது ஒரு பக்கம் இருக்கணும், மது விற்பனை குறைவாகவா இருக்கணும். ஆனால் நாங்க கடையை மூடுறோம், விற்பனை அதிகரிக்கிறதுனா அதை எப்படி பாக்குறது? போராட்டத்தை பத்தி 2 கருத்துக்கள் நான் சொல்லித்தான் தீரணும். பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமா நாங்க மதிப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல கடை வேணாம், ஒரு கோவில் பக்கத்துலயோ இல்ல ஊருக்கு நடுவில் வேணாம்னு சொல்லும்போது ஒரு கலெக்டர் கிட்டயோ மாவட்ட அதிகாரிகிட்டே சொல்லும் போது கண்டிப்பா அரசு நடவடிக்கை எடுக்கும். மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதான் எங்கள் அம்மாவுடைய அரசு. ஆனா இதில் சில அரசியலும் போந்து விளையாடுது. சில அமைப்புகள், சில அரசியல் கட்சிகள் மக்களுங்கிற பேர்ல அவங்க கட்சி இருக்க லேடிஸே தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணும்போது நாளைக்கு அது வன்முறையாக வெடித்தால், கலவரம் வெடித்தால் அதற்கும் அரசாங்கம் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நியாயமான கோரிக்கை. நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்த போது எந்த பிரச்சனையும் வெடிக்கல, எந்த புரட்சியும் வெடிக்கல, அமைதியா தான் நடந்துச்சு. கடைசி 3 நாள் அரசியல் வந்ததா இல்லையா? மக்கள் பிரச்சனையா இருக்கும் போது எல்லா போராட்டங்களையும், மக்கள் பிரச்சனையா இருக்கும்போது அமைதியா இருந்தது வெறும் அரசியலாக மட்டுமே நம்ம இல்ல. கடைசி 2 நாள் என்ன ஆச்சு? அரசியல் இல்லாம போராட்டம் நடத்த முடியாதுங்க. மக்கள் அரசியல்னு ஒன்னு இருக்கு. பிரச்சனையில அரசியல் கட்சி அரசியல் வேறு, மக்களுடைய அரசியல் என்பது மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துறது கட்சி அரசியலோட ஒப்பிடுறது சரி. நீங்க மக்களுக்கு அரசியலை பூத்துனீங்கன்னா, நான் கடைசி நாள் ஜல்லிக்கட்டு அன்னைக்கு எவ்வளவு பெரிய வன்முறை வெடித்தது, அது நடக்கலாமா? அந்த வன்முறைக்கு இடம் கொடுப்பது நிச்சயமா தவறு. அதுக்கு அரசாங்கம் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. அமைப்புகளும் சில கட்சிகளும் ஒரு பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அதை உரிய முறையில் நீங்க அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கண்டிப்பா அரசு செவி சாய்க்கும். ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனை. ஆனால் அதுவே அவர்களை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கும் போது, நாளைக்கு அந்த பிரச்சனை கலவரமாக மாறும் போது அதற்கும் அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். சோ டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதை குறைப்பதற்கான நடவடிக்கை கடைகளை நாங்க குறைக்கிறோம். மிக விரைவில் படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரப்படும். அதற்கும் மீறி இது மது அருந்துவதை நீங்க உடல்நலத்துக்கு தீங்கானது, குடும்பத்திற்கு எதிராக இருக்கு, உங்களுடைய குடும்ப சூழலுக்கு எதிராக இருக்குங்கிறதெல்லாம் பரப்புரை செய்ய வேண்டிய அரசு நாங்களா கையை பிடிச்சு இழுக்கிறோம், அவங்களே தானே குடிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு நியாயமா? எல்லா திரைப்படங்கள்ல காட்சி வந்தாலே அடுத்த நிமிடம் மது உடல் கேடானது வருதா இல்லையா? அதெல்லாம் எல்லா சீன்லயும், திரைப்படங்கள்லயோ இல்ல தொலைக்காட்சி நாடகங்கள்லயோ உங்களுக்கு மது விற்பனையை குறைப்பதும், டாஸ்மாக் கடையை படிப்படியா நாங்க மூட போறோம், ஒட்டுமொத்தமாக ஒரு மதுவிலக்கை இங்க கொண்டு வர போறோம்னா அதுக்கான எந்த முயற்சி அரசாங்கம் எடுத்திருக்கிறது? மக்கள்கிட்ட இதுக்காக என்ன பரப்புரை கொண்டு போய் சேர்த்து? அம்மா அவர்கள் இருக்கும் போதே அந்த துறை அமைச்சரா இருந்தவர் அன்னைக்கு சொன்னாரு, நாங்கள் இதை விழிப்புணர்வுக்காகவே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்ங்கிறதை நிச்சயமாக கவுன்சிலிங் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், திருப்பூர்ல தொடர்ந்து அந்த பகுதியில போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது போலீஸ் பாதுகாப்போட டாஸ்மாக் அங்க இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? அந்த போராட்டத்துக்கு செவிசாய்த்து அந்த கடையை மாத்தி கொடுக்கறதா ஆல்ரெடி அங்க சொல்லிட்டாங்க, கலெக்டர்ல இருந்து அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அந்த பாட்டில கொண்டு இல்லைங்க, இந்த மது பாட்டில கொண்டு வெளியில போட்டு உடைச்சு யாரோ ஒருவர் ஒரு தீக்குச்சி அங்க பத்த வச்சா என்ன ஆகும் அந்த நிலைமை சொல்லுங்க? நாங்க மாத்த மாட்டோம், இங்கதான் நடத்துவோம்னு சொன்னா கண்டிப்பா அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து மாவட்ட அதிகாரிகள் நாங்க கண்டிப்பா மாத்திக்கிறோம் சொன்னதையும் மீறி மக்களை சொல்ல மாட்டேன்னா சில பேர் இது அரசியல் ஆக்குறாங்க. அதுதான் தொடர்ந்து பேசலாம். திரு செழியன், உங்களோட பார்வை என்ன? இதுல டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. இந்த இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை தந்திருந்தோம். ஆனால் மறைந்துவிட்ட மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நாங்கள் படிப்படியாக என்ற ஒரு வார்த்தையை சொல்லி முதல் கட்டமாக குறைத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் என்று சொன்னால், நீதிமன்றம் தலையிட்டு இந்த கடையை மூட வேண்டும் என்று சொன்ன பிறகும் அரசு முழு முயற்சி எடுத்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த மதுபான கடைகள் விற்கப்படுகிற சம்பவமும் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் உலவுகிற செய்தி. இதை ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி வேண்டாம் என்று பெண்கள் உட்பட போராடுகிற நேரத்தில் திருப்பூர் அருகே காவல்துறையை வைத்து லத்தி சார்ஜ் செய்து அந்த கடைகளில் வியாபாரம் பார்க்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா சொல்லிவிட்டு போன அறிவிப்பு ஒன்று, ஆனால் இன்றைக்கு விற்பனையில் அவர்கள் காட்டுகிற அக்கறை வேறு. கடந்த ஆட்சியில் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுத்தார், இந்த ஆண்டு எங்கள் மாவட்டத்தில் 18,000 கோடி விற்பனை இலக்கை எட்டி இருக்கிறோம், அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கும்.
ஆக போட்டி போட்டுக்கொண்டு மது விற்பனை 800 கோடியா இருக்கலாம். 1800 ஒரு மாவட்டத்தில் 1800 கோடி நெருக்கி இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக நாங்கள் விற்பனைக்கு அதற்கான உந்து சக்தியாக செயல்படும் என்று சொல்லுவதெல்லாம். ஆக மது விற்பனையை பொறுத்தவரை இந்த அரசு அதன் மூலமே இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அதை விடாப்பிடி கொள்கையாக மக்கள் எதிர்ப்பையும் மீறி இன்றைக்கு போராடுகிற நிலையை தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவதை போல எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு இந்த காரியம் என்பதாலும் அரசியலுக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசுவதற்கு அது வாய்ப்பாக இருக்குமே தவிர இது மக்கள் எழுச்சி போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதை. மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து திமுகவை அதிமுகவை ஏன் ஒப்பிட்டு பாக்குறீங்கன்னு தொடர்ச்சியா விமர்சனம் வைப்பீங்க. நிச்சயமா திமுக இருந்து வர்ற எல்லாரும் மாறுபட்ட கருத்தோடு இந்த கொள்கை அணுக வேண்டிய 2006-7 7300 கோடி ரூபாயாக இருந்த மது விற்பனையின் மூலமான வருவாய் 2010-11 14,965 கோடி, 2 மடங்காக அந்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி. ஆக தொடர்ந்து மது விற்பனை என்பதை நம்ம வந்து ஒரு வருவாய்க்கான விஷயமா தான் 2 அரசுகளும் பார்த்திருக்கிறது. இதுல என்ன மாறுபட்ட பார்வை என்ன இருந்தது? மதுவை விலக்கி வைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகம் கையாண்டதும் கடைகளை படிப்படியாக குறைத்த நிலையில் அரசே ஏற்றுக்கொண்டு மது விற்பனை இறங்கியதற்கு பிறகுதான் வியாபாரம் உச்சகட்டத்தில் சென்றது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வை. பள்ளிக்கூடம் படிக்க வைத்து, கல்லூரிகளை திறந்து வைத்து, இலவச மருத்துவமனையை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரு ஆளுங்கட்சி மதுபான கடைகளே முன்னின்று எடுத்து நடத்தும் என்று சொன்ன பிறகு அந்த மதுப்பிரியர்களுக்கு விருந்து வைத்த காரியத்தை செய்தது அதிமுக அரசு அல்லவா? எனவே கட்டுப்பாட்டிலிருந்து படிப்படியாக குறைக்க விரும்பியது திமுக. அதை கட்டவிழ்த்து விட்டு படிப்படியாக குறைந்ததாக தெரியல. புள்ளி விவரங்களின்படி 2 மடங்காக இருக்கு. உங்களுடைய 2005-6-7 7,300 கோடி, அதற்கு பிறகு 2010-11 14,965 கோடி, 2 மடங்காக வருவாய் என்பது கூடியிருக்கிறது. டாஸ்மாக் உடைய வருவாய் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விகிதாச்சாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டுக்காண்டு ஒவ்வொரு துறையும் அதற்கான விற்பனை, அதற்கான செலவு திட்டங்கள் விகிதாச்சாரம் விகிதாச்சார அளவு ஏறுவது என்பது வேறு, கொள்கை விளக்க முடிவோடு விற்பனை செய்வது என்பது வேறு. அதைதான் சொல்ல வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இதை நாங்கள் விட்டுவிடுவோம் என்று சொன்னோம், ஆனால் அவர்கள் ஏற்று நடத்துகிறார்கள். நீதிமன்றம் சொன்ன பிறகும் உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரே நிமிஷம், எனக்கு தெரிந்தவரை தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பின்பக்க கதவுகளாக கடை திறந்திருக்கிறது நூற்றுக்கணக்கான கடைகள் தமிழகத்தில் உண்டு. முன்பக்கம் தானே தேசிய நெடுஞ்சாலை, பின்பக்கம் கிராமச்சாலை என்று விற்கிற அவலம் தமிழகத்தில் உண்டா இல்லையா? அருமை சகோதரி மறுக்க முடியுமா? திமுக ஆட்சியில் மது கடைகளை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 2016 தேர்தலுக்கு முன்னால் இந்த பிரச்சனை அதிகமான பிறகுதான் இவங்க மதுவிலக்க பத்தி பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு எடுத்து அந்த கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில நாங்க முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னோம். இல்ல அது கரெக்ட்டுங்க, அரசே எடுத்து நடத்துதுங்கன்னு சகோதரர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறவங்க மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து எத்தனை டாஸ்மாக் கடை நடத்தினாங்க, அதன் பாரி எத்தனை அதுல பிரச்சனைகள் உருவானது, அந்த வருமானம் எங்கெல்லாம் தனிப்பட்ட நபருக்கு போய் சேர்ந்தது, ஒரு கடையை திறந்து அதன் மூலமா உள்ள எவ்வளவு விற்பனை பண்ணாங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு அரசாங்கம் நடத்துவது மூலமா அந்த பணம் கூட மக்களுக்கு தான் போய் சேருதே தவிர அதில் முறைகேடு நடப்பதான் அம்மா அது அரசாங்கம் எடுத்து நடத்தணும்னு சொன்னாங்க. திரு நாராயணன், இந்த மது விற்பனை அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தையும் இப்ப சமீபத்தில் பார்த்த சென்னையில, உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்க கட்சியினுடைய இதுல இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரெண்டும் போகாது. அந்த மாதிரி இந்த மது விஷய விவகாரத்தில், டாஸ்மாக் விவகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் சென்ற வருட நிலவரப்படி இன்னைக்கு அது குறைஞ்சிருக்குது. 6,800 கடைகளில் தினந்தோறும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குகிறார்கள். அதன்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு எல்லா மதுக்கடைகளிலும் 34 கோடி ஒரு நாளைக்கு லஞ்சமாக பெறப்படுகிறது. ஒரு மாசத்துக்கு 1020 கோடி, ஒரு வருடத்திற்கு 12,240 கோடி வெறும் 10 ரூபாவா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் வாங்குற விஷயம். இது உறுதியாக அந்த அரசை ஆள்பவர்களுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறது. நான் நேரே சார்ஜ் பண்றேன். 12,240 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு டாப் 5 ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள்ல டாப் 5ல இருக்குது டர்ன் ஓவர்ஸ்ல. அப்போ இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறதோ இல்லையோ, இந்த கட்சியை இரு கட்சியை சார்ந்தவர்களும் இதை நம்பித்தான் அரசியல் செய்கிறார்கள் என்பதெல்லாம் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் விட நீங்க அந்த அரசு செஞ்சுச்சா இந்த அரசு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடாஸ் யாருடையது? டாஸ்கோ என்கின்ற அந்த கம்பெனியை ஏன் மூடினாங்க? 87ல் டாஸ்கோவை மூடினாங்க.
மிடாஸ் யாருடையது எல்லாருக்கும் தெரியுது. மிடாஸ்னு போய் தட்டினா யாருன்னு தெரிய போகுது. அதிமுகவினுடைய தொடர்பு முழுக்க வந்துட போகுது. அதே போல எலைட் டிஸ்டிலரிஸ் திமுகவினுடைய தொடர்பு வரப்போ தட்டினாலே வரப்போ நாராயணன் சொல்ல தேவையில்லை. அதே போல எம்பி கோல்டன் வாட்ஸ் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் சமாச்சாரம் இல்ல. நான் சொல்லுறேன் இந்த 10 ரூபாய் நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். இந்த 10 ரூபாய் சமாச்சாரம் கூட இல்ல. இந்த ஆலைகளின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்த இரு கழகங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பாஜகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா தமிழகத்துல மதுவிலக்கு வேணும். உடனே என்ன கேட்கறாங்க, நீங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்வி இல்லம்மா, நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன், இங்க இன்னைக்கு 26,995 கோடி வருமானம். ஆனால் சென்ற வருடம் பீகார்ல மதுவிலக்கு கொண்டு வரும்பொழுது 4,500 கோடி தான் வருவாய் இழப்புன்னு அந்த மாநிலம் சொல்லுது. பீகார் நம் தமிழகத்தை விட அதிக பரப்பளவு கொண்ட மாநிலம். பீகார் தமிழகத்தை விட அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். பீகார் தமிழகத்தை விட படிப்பறிவு குறைந்த மாநிலம். ஆனாலும் அங்க 4,500 கோடி தான். இங்க முழுக்க முழுக்க இவங்க சொன்னாங்க பாருங்க, கையை பிடிச்சா கூப்பிடுறோம்னு. கையை பிடிச்சல வாயை இழுத்து வச்சு ஊத்துற மாதிரி தான் இன்னைக்கு 2 கழகமும் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சார் நீங்க லாட்டரி சீட்டை ஏன் தடை பண்ணீங்க, குதிரை ரேஸ் ஏன் தடை பண்ணீங்க? நீங்க யாராவது குதிரையை பிடிச்சிட்டு தான் பண்ணுங்க, யாராவது கம்பல் பண்ணாங்களா? கிடையாது. மக்களுடைய நலன் சார்ந்து இயங்க வேண்டும். இந்த பிரச்சனையில தான் என்னோட கேள்வி. இப்ப அவங்க எல்லாமே சொல்றது பக்கத்து மாநிலம் எல்லாம் இப்படி இருக்கும்போது இப்ப கேரளால அவங்க ரீவைண்ட் பண்றாங்க, பார்களை வந்து அவங்களே நடத்துறது, அரசாங்கம் எடுத்த நிலைப்பாட்டுல இருந்து திரும்ப வேற நிலைப்பாடு எடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்கு கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னா ஏன் அதை வந்து தேசம் முழுக்க ஒரு விஷயமா இல்ல சார், இது this is a state subject. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆனால் தேசிய அளவுல ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறதுல நீங்க வந்து இப்ப உணவு என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு நிலைப்பாடு என்ன முடிவு எடுத்தோம்? ஒரு நிலைப்பாட்டுல இல்லன்றானே பாரதிய ஜனதா கட்சி அரசு இல்ல, நான் என்ன சொல்றேன், மத்திய அரசுல பொறுப்புல இருக்கும்போது மதுவே இருக்கக்கூடாது, மது விற்பனை இருக்க வேண்டாம், அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் பார்ல தான் ஏதோ ஒண்ணு அப்படியான நிலைப்பாட்டை தேசம் முழுக்க எடுக்க முடியாது. மாநிலத்துக்கு ஒண்ணா மாறாது. இல்ல அதை செஞ்சீங்கன்னா மாநிலத்துக்கு ஒண்ணா மாறாது. அதை செஞ்சா மாநில உரிமைகள் பாதிக்கப்படாது. நான் என்ன கேக்குறேன், மாநிலத்துக்கு ஒண்ணா மாறுமா மாறாதா? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், ஒவ்வொரு மாநிலமும் அதற்கு தகுந்தாற் போல இந்த மது விலக்கை பொறுத்தவரையில அமைத்துக் கொள்ள வேண்டும்னு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதுறார். ப்ரோஹிபிஷனை பொறுத்தவரை தமிழ்நாடு பிஜேபி வேணாங்குது, கோவால இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதை நம்பித்தான் அரசாங்கம் நடத்த வேண்டியது, டூரிசம் பாதிக்கப்படும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா தாராளமா நினைச்சுங்க. நான் சொல்வது, இங்கு இந்த இரு கழகங்களும் மதுவிற்கு அடிமையாக்கி விட்டனர் மக்களை. இந்த இரு கழகங்களும் அடிமையாக்கி விட்ட காரணத்தினால அடிமை கண்டிப்பா இந்த இரண்டு கழகங்களும் அவங்களே சொல்றாங்க முழுமையான மதுவிலக்கு. கனிமொழி அவங்க சொன்னாங்க போன எலெக்ஷன்ல, ஐயா சொன்னாரு, கனிமொழி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஆலைகளை மூடி விடுவோம் சொன்னாங்களா இல்லையா? ஏன் ஆட்சிக்கு வந்தாதான் மூடுவீங்களா? ஆட்சிக்கு வரலன்னா மூட மாட்டீங்களா? அதுல என்ன, அவரே அந்த ஆலைகளுக்கு சம்பந்தமானவர்களே அன்னைக்கு அவங்க கட்சி தலைவர் பக்கத்துல இருந்து சொன்னதும் கூட நாங்கள் இந்த முடிவுக்கு கட்டுப்படுகிறோம். நாங்க இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இங்க விற்பனை என்பது இங்க சிக்கல் இருக்கு, அல்லது இந்தியாவுக்குள்ள என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கல. நான் மறுபடியும் ஆதரிக்கல. இல்லங்க, இது வந்து முழுக்க முழுக்க தமிழகத்தை இன்னைக்கு நானே உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். 2002 இருந்து 2014க்குள்ள இந்த எத்தனை மடங்காக இந்த விற்பனை அதிகரிச்சிருக்கு. அதான் அதையும் நான் தான் சொல்றேன், வாதத்தின் அடிப்படையில கேட்கிறேன். இந்த விஷயங்கள் வாதத்தின் அடிப்படையில கட்சி ஒரு ஒட்டுமொத்தமான நிலைப்பாட்டை எடுக்கிறது. ஒட்டுமொத்தமான நிலைப்பாடு என்பது இதுதான். இத வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதுனால இது மாநிலத்துக்கு இல்ல 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 ஐயா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில இங்கு போலி மதுவினாலும் இங்கு இரு கழகங்கள் தான் இதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதனாலும் உறுதியாக மதுவிலக்கு வேண்டும். வேற எந்த மாநிலத்திலும் ஆளுகிற கட்சியையும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட கட்சியும் ஒப்பிட்டு பேசுவது என்பது பாரதிய ஜனதா பார்வையினுடைய தவறு என்பது முதல் கருத்து. மாநிலத்திற்கு மாநிலம் இப்பொழுது கொள்கை முடிவை திராவிட முன்னேற்ற அறிவித்திருக்கிறார். ஒரு நேரடியான கேள்வி, நான் ஆட்சிக்கு வந்தாதான் நாங்க ஆலையை மூடுவோம்னா என்ன உங்களுடைய மக்கள் மதுவிலக்கு கொள்கை? இல்ல இல்ல, அப்ப ஒரே நிலைப்பாடு இருக்கணும்ல. ஆட்சிக்கு வந்தாதான் மாநிலத்துக்கு மாநிலம் இல்ல சொல்லி முடிச்சு. கோல்டன் வாட்ஸ்
2010-11 15,000 லட்சம் வந்து 15,000 கேஸ் போடுறாங்க. ஆனா இப்ப இந்த 5 வருஷத்துல 35.7 லட்சம் கேஸ் போடுறாங்க, இதுல விக்கிறாங்க. யாருடைய ஆலை? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் ஏன் இல்லை என்று சொல்லுகிறது மாநிலத்திற்கு மாநிலம் என்று சொல்லுகிற அண்ணன் நீட் தேர்வில் ஏன் கருணை காட்டவில்லை? இல்லங்க, மாநில உரிமை பாதிக்கப்படவில்லையா? இல்லங்க. ஆக தனக்கு தகுந்தது போல் கொள்கை விடுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நிறைய விவாதிக்க முடியாது. அதுக்கு சட்டத்துல திரு மணியரசன், களத்துல இருந்து இருக்கீங்க. இன்னைக்கு கதிராமங்கலத்துல இந்த போராட்டம் ஒரு பக்கம் இருந்தது. விவசாயிகளுடைய கடன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம அடுத்த இடைவெளிக்கு பிறகு பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் மது விற்பனை உள்ளிட்ட விஷயங்களை உங்களுடைய பார்வை என்னவா? மது கடைகளை மூடியும் கூட மது விற்பனை அதிகமாக இருக்கிறது என்று அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் 2 மது விற்கிறாங்க. கடையை திறந்து வச்சு விற்கிறது ஒன்று சட்டப்படியான நேரத்தில், தனிநபர்கிட்ட கொடுத்து முன்கூட்டியே விற்க வச்சிடுறது. கள்ளச்சாராயம் அரசாங்கமே ஒரு ஊக்கப்படுத்துறது போல் கள்ளச்சாராயம் போல் கொடுத்து விற்க வைக்கிறாங்க. இப்போ அது என்னாச்சுன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு. இதுக்கு கிடைக்காது, மது கிடைக்காது, அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு வாங்கி சேமித்து வீடுகளில் வச்சு விற்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். எனவே இதுபோல் விற்க அனுமதிக்கிறது என்ன நியாயம்? எங்கேயாவது ஒரு வீட்டில் பிடிச்சிருக்காங்களா? பாட்டில் ஒரு 100 பாட்டில் 200 பாட்டில் வச்சுட்டு விற்கிறாங்க, அந்த மதுவை விற்கிறாங்க. அவங்க எங்கே வாங்கினாங்க? அரசு டாஸ்மாக் கடையில் தான் வாங்கினாங்க. தெரிஞ்சு தான் விற்கிறாங்க, எங்கேயும் அவங்க பிடிக்கவே இல்லை. இதனால தான் இது விலை உயர்ந்திருக்கு. ரெண்டாவதாக இவங்க படிப்படியாக குறைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோங்கிறது இருக்குல்ல. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், மதுவிலக்கு என்பதில் இவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லை. மதுவிலக்கு என்பதை பளிச்சவர்களும் பார்க்கறது, வரலாற்றின் வற்புறுத்தலுக்கு பணிந்து போவது. வரலாற்றின் வற்புறுத்தலுக்கு பணிந்து போவதை தவிர இவர்களுக்கு வேற தந்திரம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலேயே மதுவிலக்கு மீது கொள்கை இருந்தால் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கடைகளை மூடிவிடணும். முழு மதுவிலக்கு மூடிட்டு மக்களுக்கு இப்போ சொல்லணும், இப்போ கள்ளச்சாரம் இருக்குன்னா அந்த திருட்டு என்பது சட்டவிரோதம் தான். ஆனால் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு, கொலை நடந்துகிட்டு இருக்கு, கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. எனவே சட்டவிரோதம் என்பதை நீக்கிவிட முடியுமா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அது ஒரு எக்ஸப்ஷனாக விரிசலாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்குமே தவிர இந்த அளவுக்கு பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் குடித்து சீரழிந்தது என்பது மதுவை சர்க்காரே விற்க தொடங்கி அதை அதுக்கு குறியீடு நிர்ணயித்தார்கள். அதை மறுக்கவே முடியாது. ஒரு திருவிழா வந்துருச்சுன்னா, லோக்கல் திருவிழா, நாங்கள் தஞ்சாவூரில் பார்த்துருக்கோம், மற்ற ஊர்லேயும் இருக்குது. ஒரு லோக்கல் திருவிழா வந்துச்சுன்னா அதுக்கு மாவட்ட ஆட்சியர் கூடுதலாக குறியீடு அந்த மாதம் நிர்ணயிப்பார். இதெல்லாம் மாநில அரசு சொல்லாமல், மாநில ஆட்சியாளர் சொல்லாமல் வெறும் கலெக்டராக செஞ்சிடறாரு. அதெல்லாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இப்பொழுதாவது ஒரு கொள்கைக்கு வாங்க. முழு மதுவிலக்குன்னு எல்லாரும் வாங்க. இதுல மாநில அதிகாரம், மத்திய அதிகாரம் அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. முழு மதுவிலக்கு வேண்டும் என்றால் அதை பேச வேண்டும். இல்லை நாங்கள் இப்படி பழிச்சவர்களும் பார்ப்போம், இப்படியும் பார்ப்போம், அப்படியும் பார்ப்போம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய பேரியக்கம், எங்கள் தமிழ் தேசியவாதிகள் இந்த முறையில் தமிழர் அறத்தின் பக்கம் என்று முழு மதுவிலக்கு வேண்டும். ஒரு இடத்துலையும் மதுவை இருக்கக்கூடாது. மக்களிடம் அந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும். மக்கள் தாங்களே முன்வந்து புறக்கணிக்கக்கூடிய வகையிலான கருத்து பரப்பல்களை சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு இந்த விவசாய கடன் தள்ளுபடி கூடுதலாக தமிழகத்தில் தொடர்ந்து சில போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று, கதிராமங்கலத்தில் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நெடுவாசல்ல 70 நாட்களாக ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டுமே ONGCக்கு எதிரான, அதே போல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான இந்த போராட்டங்கள் குறித்தும் விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கப்படுமா என்கிற கேள்வியோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். பிற மாநிலங்களில், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் அந்த மாநில அரசுகள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல தமிழகத்திலும் கடன் தள்ளுபடிக்கான ஏதாவது அறிவிப்பு வருமா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கதிராமங்கலத்திலும் அதே போல நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளிலும் விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கதிராமங்கலத்தில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட திரு மணியரசன் தொடங்கலாம். திரு மணியரசன், இந்த போராட்டம் என்பது இன்னும் எங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது? போராட்டம் முடிந்து அதன் பிறகு ONGC அவருடைய பணியை தொடங்கிவிட்டார்கள் என்ற தகவல் வந்த பிறகு மீண்டும் போராட்டத்தில் இறங்குவதற்கான என்ன தேவைகள் இருக்கு?
கதிராமங்கலத்தில் 2002 இந்த பெட்ரோலிய குழாய்கள், கேஸ் குழாய்கள் ONGC மூலம் இயங்குகின்றன. இப்போ புதிதாக அவர்கள் குழாய் போட வந்தார்கள். மே 19 அது பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட அந்த கிராம மக்கள் எல்லாரும் அதை எதிர்த்தார்கள். நாங்கள் பழுது பார்க்கத்தான் வந்திருக்கிறோம், புதிதாக இறக்கவில்லை என்று சொன்னார்கள். ஏற்கனவே இருப்பதிலே நாங்கள் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செழியன், அந்த பகுதியை சார்ந்தவர். இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்திலும் இது குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான விஷயங்களை கொண்டு வந்தீங்க, சொல்லுங்க. மரியாதைக்குரிய தோழர் மணியரசன் அவர்கள் என்னுடைய தொகுதி, என்னுடைய மண்ணிலிருந்து எங்கள் பிரச்சனைக்காக, வாழ்வாதார பிரச்சனைக்கு போராடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மே 19 அருமை தோழர் சொன்னதை போல ONGC நிறுவனம் பழைய குழாய்கள் பழுதடைந்து விட்டது, புதிய குழாய் முற்படுத்த நினைக்கிறேன் என்று சொல்லி ஊர் மக்கள் ஒன்று கூடி, ஆளுகிற கட்சி, எதிர்க்கட்சி, விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு 4000 பேர் ஒன்று கூடி அதை தடுக்க முற்பட்ட நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய குழு முக்கிய நிர்வாகிகள் ஒன்று கூடி மக்களோடு மக்களாக நின்று போராடி அதை தடுக்கிற காரியத்தில் ஈடுபட்டோம். அப்பொழுது என்ன சொன்னார்கள், பேச்சுவார்த்தை அமைக்க குழுவாரி. புதிதாக இப்ப ஏன் எதிர்ப்பு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, தொடர்ந்து அங்க வந்து அந்த ONGC-யோட பணி மக்களுக்கு இருக்கிற ஐயப்பாடு, இவர்கள் இந்த காரியத்தை செய்வதன் மூலம் இன்னும் எங்களை வாழ்வாதாரத்தை பாதிக்க வைக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை எழுப்புகிற பொழுதுதான் தமிழக அரசு அது சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவான அறிவிப்பு எதுவும் விடாமல் விவசாயிகளை மிரட்டுவது, கைது செய்வது. இன்னும் சொல்ல வேண்டிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை களத்தில் நின்று சந்தித்தேன். அதே ஊரை சார்ந்த ராஜு போன்றவர்கள், சமூக ஆர்வலர் விஜயரங்கன் போன்றவர்கள், வழக்கறிஞர்கள், நான் சொல்லுவதெல்லாம் களத்தில் இருக்கிற தோழர்கள், இவரோடு இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மாவட்ட துணை ஆட்சியர் கேட்ட பொழுது 2 தினங்கள் அவர்களுக்காக நேரத்தையும் பெற்று தந்து இடைப்பட்ட காலத்தில் கைது செய்யப்பட்டார்கள். நான் சிறைச்சாலையில் சென்று அவர்களை சந்தித்து விட்டு எங்கள் தோழர்கள் உட்பட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பாகுபாடாமல் சொன்னதை போல ஜாமீன் எடுக்கிற முயற்சியும் ஈடுபட்டு இன்றைக்கு களத்தில் இருக்கிற தருணத்தில் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன். விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்க வழக்குகளை வாபஸ் பெறுங்கள், ஊர் ஒன்று கூடி போராடுகிறோம். இது தனிப்பட்ட நபர்கள் முக்கியமல்ல. அதேபோல் இன்றைய தினம் கவனத்தை ஈர்ப்பு தீர்மானத்தில் நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்க நான் பரிந்துரை செய்து பலமுறை கேட்டும் அரசு சரியான பதிலை தரவில்லை. எனவே இந்த நேரத்தில் சொல்லுவது, கட்சிப்பாடு பார்க்காமல் விவசாயிகள் பிரச்சனையை போராடுவதை அரசு நிச்சயமாக மனம் இறங்கி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் செய்ய வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சியும் அங்க போராட்டத்தில் இருந்திருக்காங்க. அப்ப ஊர் ஒன்று கூடி இருக்கிற போராட்டம் தான், மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அவர்கள் மீதும் இருக்கிற காரணத்தால் தான் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு தலைமைச் செயலாளர் இல்ல முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற காரணத்தால் தலைமைச் செயலாளர் கடிதம் கொடுத்து அதையும் நிறுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் களத்தில் நின்று போராடுகிறார்கள். எனவே அவரோடு இணைந்து நின்று, தோழர் அண்ணன் மணியரசனோடு இணைந்து நின்று இந்த விவசாயிகளை பாதுகாக்க நாங்கள் என்றைக்கு துணை நிற்போம். பேசலாம். திரு மணியரசன் அவருடைய இணைப்பு சரியாச்சு. மணியரசன், நீங்க பேசலாம். நீங்க பேசும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அது 2002 கதிராமங்கலத்தில் பெட்ரோலிய கிணறுகள் இருக்கின்றன, எரிவளி கிணறுகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஒரு 7-8 கிணறு அங்கே இருக்கு, ஆழ்குழாய் கிணறுகள் இருக்கிறது. இப்பொழுது மே மாதம் 19 புதிதாக அவர்கள் போட வந்தார்கள். ONGCன்னா அது வெளிப்படையாக ஒன்றும் செயல்படுறதில்லை. அவங்களே மறைமுகமாக மீத்தேன் கேஸுக்கு போடுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. மீத்தேன் நாங்கள் போடுறதில்லைன்னு மறுத்துக்கிறது. இதுவரை ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு ONGC அங்கே. எனவே மக்கள் நீங்கள் புதுசாக போடக்கூடாதுன்னாங்க. அதற்கு அவர்கள் மே 19 நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சொல்கிற அந்த தேதி அதுதான், மே 19. அப்போ தான் சொல்ல போது நாங்கள் பழுது பார்க்க தான் வர்றோம் அப்படின்னாங்க. இருக்கிறதே மூடணுங்க. தண்ணி இப்போ குடி தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. 70 அடி 10 அடியில் கிடச்ச தண்ணீர் இப்போ 70-80 அடி ஆகுது. ஆனால் 70-80 அடி போட்டாலும் தண்ணீர் நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம், கலங்கலாக, குடிக்க தகுதியற்றதாக, ஒரு ஆயில் ஒரு வீச்சம் உள்ளதாக வந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல போட்டாலும் கதிராமங்கலத்தில். இன்றைக்கு எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில், குழந்தை இடத்துல ஆர்ப்பாட்டத்திலையும் காட்டினோம், எல்லாரும் பார்க்கலாம். அப்போ நடைமுறையில் நீங்கள் 1000 தர்க்கங்களை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நடைமுறையில் விவசாயத்துக்கு பயன்படாத தண்ணீராகவும் மாறி இருக்கு. குடி தண்ணீர், அதாவது இந்த பக்கம் காவேரி ஆறு, அந்த பக்கம் விக்கிரமனாறு, நடுவில் இருக்கு அந்த கதிர்காமம். அருமையான வளமான ஊர். காவேரி கரையில் குடி தண்ணீர் உப்பாக இருந்தால் ஒரு பக்கம் சில இடங்களில் உப்பு ஏறி போச்சு, உப்பு இல்லை, இது கலங்கலாக
கூடுதலாக வேற ஒரு வீச்சத்தோடு இது இருக்கிறது. எனவே நிலத்தடி நீர் பாழ்பட்டு விட்டது, சாகுபடிக்கும் பயனில்லை, குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடுறாங்க. அந்த மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடுகிறார்கள். எனவே எங்களுக்கு புதுசாக இருக்கிறதே மூட வேண்டும். இந்த ONGC வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த பாதிப்பு. நான் விவசாய நிலங்களை போய் பார்த்தேன், சில இடங்களில் சுட்டியாக கருகி போயிருக்கு. அதில் என்ன தான் வெளியில் வருது, அந்த கேஸா என்ன வருதுன்னு தெரியல. அந்த நெல் பயிர் இன்னைக்கு போய் பார்க்கலாம், நீங்க யாரும் பார்க்கலாம். அது போல பாதிப்பு வந்தது. அவங்க பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, நடைமுறையில் 15 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு திட்டத்துல புதிதா எதிர்ப்பு ஏன் இவ்வளவு தூரம் வருதுங்கிறதா கேள்வியா இருக்கு. 15 ஆண்டுகளா துன்பப்பட்டு இதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்களான்னா இதுக்கான ஒரு விதையை ஊனி வச்சவர் நம்மாழ்வார். இந்த திட்டம் கூடாது மீத்தேன் என்று மக்களை திரட்டி போராடி விழிப்புணர்வு உண்டாக்கின பிறகு இப்பதான் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. நமக்கு எல்லாருக்குமே நான் உள்பட சொல்றேன், 30 ஆண்டுக்கு முன்னாடி நரிமணத்தில் பெட்ரோலியம் கிடைக்கணும்னு பெருமைப்பட்டோம். ஆகா நம்ம ஊர்லயும் கிடைக்குதே அப்படின்ட்டு. இப்போ அதுல அனுபவத்தை பார்த்துட்டு தான் ஐயோ பெட்ரோலியம் என்று எடுத்தா விளைநிலம் பாழா போயிடும், குடிதண்ணீர் இருக்காது, கூடாது என்ற அறிவு எப்போ வருது, நடைமுறையில் தான் வருது. எனவே அந்த மக்களும் நடைமுறையில் உணர்ந்த பிறகுதான் அதை தவிர்க்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. இப்போ அதுக்கான இயக்கங்கள் இந்த கட்சிகள்லாம் அப்பாற்பட்டு, பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகள் என்றதெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் இயக்கங்கள் இல்ல ONGC அதிகாரிகள் விளக்கங்கள் பொதுமக்களோடு பேசி இந்த விஷயங்கள்ல ஒரு புரிதலை உண்டாக்குவதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த புரிதல் என்பதை ஏற்படுத்துறதுல ONGC அதிகாரிகள் தவறிட்டாங்களா? அரசு ஒன்னே சொல்லிடுறேன், இல்ல ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? ஏட்டுல மைக்கில் புரிதல் கொடுக்குறாங்க, அவங்க தண்ணீர் பாழ்பட்டு அனுபவிக்கிறாங்களே அதை சொல்லுங்க. நீங்க ஈக்குவேஷன்ஸ் கணக்குகள் அது இது போர்டில் எழுதி போடலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அவங்க ஊரில் குடிதண்ணீர்லாம் போயிடுச்சு, நல்ல அருமையான ஊர்ல, பக்கத்து ஊர்ல அது மாதிரி இல்லையே. அப்ப அவங்க அனுபவத்தில் சொல்றாங்க, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதை மாற்றாமல் ஏட்டு சுரைக்காய் அழகா இருக்குன்னா கறிக்கு உதவுமா? அது அந்த விளக்கங்கள் யாருக்கு பயன்படும்? இங்க மட்டும் இல்ல, கதிராமங்கலம் மட்டும் இல்ல, நரிமணத்தில் போய் பாருங்க. நரிமணத்தில் விவசாயம் பண்ண முடியுமா? அந்த திருநகரி இருக்கு, விவசாயம் பண்ண முடியுமா? அடியக்கமங்கலத்தில் விவசாயம் பண்ண முடியுதா? கோவில் கலப்பால விவசாயம் பண்ண முடியுதா? வெள்ளக்குடியில் விவசாயம் பண்ண முடியுதா? குடிதண்ணீர் கிடைச்சிருக்கா? அதுல பிராக்டிஸா அதை பாருங்க. சோதனை சாலையில் ஆராய்ச்சி எல்லாம் விட்டுட்டு நேரா வந்து பாருங்க. அதாவது எதுக்குறாங்க? ஏன் மக்கள் குரலுக்கு செவி சாய்த்தால் என்ன? விவசாயத்துக்கு பயன்படாத மற்ற பாலைவன பகுதிகள் எடுத்துக்கொண்டால் கூட பரவாயில்லை. ஆனால் விவசாயத்துக்கு உயிர் மூச்சாக இருக்கிற டெல்டா மாவட்டத்தை எடுப்பதில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திட்டங்க. அதனால் பாதிப்பை உணர்கிற நேரத்தில் தடுக்க வேண்டிய கடமை உண்டு என்பதை சுட்டிக்காட்டுங்க. அதுதான் அவர்கிட்ட கேட்கிறேன். திரு நாராயணன், உங்க பாருங்க, நரிமணத்தில் பாருங்க. இல்ல இந்த விவகாரம் நெடுவாசல்ல துவங்கி தொடர்ந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய இந்த எண்ணெய் கிணறுகளோ பெட்ரோல் விஷயங்கள் இது எல்லாமே ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு, ஆனால் இந்த மக்கள் போராட்டம் என்று சொல்லி அதை நான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அந்த மக்களிடையே ஒரு போராட்ட உணர்வை அவர்கள் தூண்டி விடுவது என்பதை நான் எல்லா கட்சியிலும் சேர்ந்து தூண்டுறாங்களா? செய்யறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து நான் சொல்றேன், அதாவது ஐயா ஒரு நிமிஷம், நான் அதான் ஒரு இடம் நான் சொல்லல. இப்போ மணியரசன் அநீதியை எதிர்த்து போறான்னா தூண்டி விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ரொம்ப அதனாலதான் சில ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லாத சொல்றேன். ஒரு இடத்துல துவங்கின உடனே வரிசையா அந்த இடம் பூரா சொல்லிக்கிட்டே போறாங்க. இங்க இஷ்யூ 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வராத இஷ்யூ இல்ல. அப்பெல்லாம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்க பேசுறோம்ன்றாங்க. எங்களுக்கு இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவர் செழியன் என்ன சொல்றாரு, இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது செழியன் அங்க எம்எல்ஏவா தான் இருந்தார். அன்னைக்கெல்லாம் அவர் வாய் திறந்தாரா? இல்ல. ஏன் உங்களுக்கு உங்க கட்சியில தொழில்நுட்ப ரீதி ஆட்களே இல்லையா? மத்திய அரசு ONGC உங்க கண்ட்ரோல்ல இருந்ததே கிடையாதா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதுவரையிலும் ஒரு எம்எல்ஏவா அந்த தொகுதியில ONGC கூட பேசிருக்கீங்களா? இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்களா? அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்குதா? ஒரு எம்எல்ஏவா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்போ நான் என்ன கேட்கிறேன், மத்த மணியரசன் ஐயா கூட விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் தொகுதின்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு இதே ONGC-ல இருந்து இதனுடைய பிரச்சனை என்னன்றதை நான் உங்களுக்கு கேட்டு தரேன். இப்போ கூட நான் லைன்ல பண்ணாலும் போட முடியும். நான் என்ன கேட்கிறேன், இல்ல நான் என்ன கேட்கல, நான் முடிச்சிடறேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஐயா சொல்றது சரி. நானும் கூட இன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பார்த்தேன், மஞ்சள் கலர்ல தான் தண்ணி இருந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அங்கே சில குறைகள் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பழைய
குழாய் இருக்கிறது, புதிதாக போட வேண்டும் என்று சொன்னால் அவங்க புதிதாக போட்டா அது சரியா போயிடும்னா அதை அனுமதிப்பதுதான் சரியான விஷயமாக. என்ன சிக்கல் வருதுன்னா அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா வெளிப்படை தன்மை இல்ல, என்ன ப்ராஜெக்ட்டுக்காக இதை கொண்டு வர்றாங்க இல்ல மீத்தேனோ உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஐயா நான் முடிச்சிடுறேன். இல்ல இது நம்ம இது மெசேஜ் போடணும், சண்டை போடுறதுக்காக நான் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம். இது இன்னைக்கு பிஜேபி மத்தியில ஆட்சியில இருக்கலாம், நாளைக்கு இல்லாத போலாம். ஆனா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நெடுவாசல் ஆகட்டும், எந்த ஒரு பிரச்சனை ஆகட்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகமோ, மாவட்ட ஆட்சியர்ல இருந்து மாநில அரசு உறுதியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எது நியாயமோ மக்களுக்கு புரியவில்லை என்றால் புரிய வைக்க வேண்டியது அவசியம். அதே போல இதை யாராவது இந்த மாதிரியான போராட்டங்களை எங்க சிக்கல் வருதுன்னா, நீங்க இந்த இப்ப நெடுவாசல் எடுத்துக்கோங்க. நெடுவாசல் பிரச்சனையில மக்கள் விருப்பத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நடக்காது, இது நீங்க கொடுத்த உறுதி. இப்ப ஆனால் 70 நாட்களாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ப்ராசஸ்ல அந்த ப்ராஜெக்டுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் மக்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மக்களுக்கு சந்தேகம். நான் சொல்லலாமா, இந்த நெடுவாசல் கூட மறுபடியும் 2006 இருந்து நம்ம தூங்கினோம்னா அதுல எல்லாரும் போல இல்லைங்க, நான் போகலன்றேன், அதுக்குள்ள போகல, ஏன்னா நிறைய பேசிட்டோம். நான் சொல்ல வர்றது 11 வருடங்களாக இல்லாதது திடீரென்று இப்பொழுது கிளம்புவது ஏன்? எக்ஸ்போஷர் என்னன்னா, நீங்க நெடுவாசல்ல பல பேர் இதே மக்களுக்கு எக்ஸ்போஷர் 2017 ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ல பல பேர் இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்க்கறாங்க, அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள். இது நியாயமே இல்ல சார், அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும், வருஷமா அங்க வேலை செய்யறாங்க. நான் என்ன கேக்குறேன், கதிராமங்கலத்திலயோ நெடுவாசல்லயோ பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்களோட நிக்கிறதா இல்லையா? கண்டிப்பா நிக்கல. இல்ல அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது கட்சி சார்ந்த விஷயமே இல்ல, எல்லா மக்களுக்காகவும் எல்லா கட்சியும். ஐயா தப்பா நினைக்க கூடாது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க ONGC கிட்ட இருந்து இதற்கான விளக்கத்தை அதற்கான கோப்புகள் இல்ல நான் கேட்கிறேன். ONGC இடமிருந்து பெறப்பட்ட கோப்புகள் கையில் உள்ளது. மாவட்ட துணை ஆட்சியர் கும்பகோணத்தில் தலையிடமாக கொண்டிருக்க சப் கலெக்டர் கொடுத்திருக்கிற ஆவணங்களும் இணைத்து போராட்ட குழுவினர் வைத்து விவாதித்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அவைகளை சிமெண்ட் பிளாக் போட்டு மூடிவிட வேண்டும். இது டெல்டா மாவட்டம். ஒரு நிமிஷம் விடுங்க தயவு செஞ்சு, இது வாழ்வாதார பிரச்சனை. ராமநாதபுரத்தில் பாலைவனத்தில் எடுக்கட்டும், பயன்படாத இடங்களில் எடுக்கட்டும், நீங்கள் ஆய்வு செய்து எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் கேட்க விரும்புகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பது உண்மையானால் விவசாய நிலங்களை பாதிக்க வைத்துவிட்டு மீத்தேன் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற ஒத்துக்கொண்டதா? வீண் வம்பு செய்வதற்காக மரியாதைக்கு ஒரு நாராயணன் பேசலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், எனவே மற்ற பகுதிகளில் இருந்து வேண்டுமானால் நீங்கள் நான் மீண்டும் சொல்றேன், அந்த விஷயங்களுக்குள்ளே போல. இப்ப கதிராமங்கலத்திலேயோ நெடுவாசல்லையோ அதாவது மக்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அந்த இடத்துல மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் இன்னொன்னு சொல்லுகிறேன். ஒரே நிமிஷம் மத்திய அரசு இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் என்ற காரணத்தால் பொதுமக்களே என்று போராடுகிறதை அவர் கொச்சப்படுத்த. திரு மணியரசன் சொல்லி முடியும். திரு மணியரசன் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன் கொஞ்சம். அதாவதுங்க, இப்போ இது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொன்னார்னு அடிக்கடி சொல்லுவாங்க. மக்கள் அதிமுக திமுக எல்லாரும் தான் எதிர்க்கிறாங்க, பாஜக தான் அவங்களும் தான் எதிர்க்கிறாங்க, உள்ளூர் மக்கள் எதிர்ப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஒரு 1000-2000 போலீஸை நிறுத்தி இந்த கதிராமங்கலத்தில் ஜூன் 2ஆம் தேதி முற்றுகை பண்ணி வீட்டு வாசலில் போலீஸை நிறுத்தி வீதியில் நிறுத்தி அந்த மக்களை நடமாட விடாமல் முடக்கி போட்டு பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் புகுந்துட்டா சுற்றி வளைக்கிறது மாதிரி, இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கிறது மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் கதிராமங்கலத்தில் இப்படி செஞ்ச போலீஸ் என்ன நியாயம் இது? பேராசிரியர் ஜெயராமன் இவங்கெல்லாம் ஜெயிலில் போட்டு அவங்கள கடுமையாக எடுத்து பிணையில் எடுக்கிறாங்க. பிணையில் எடுத்த பிறகு அவர் மேலே புது வழக்குகளை போடுறாங்க. இன்றைக்கி அந்த கதிராமங்கலத்தில் போலீஸை ஒரு சிறு பகுதி நிறுத்தி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் உளவுத்துறை
பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு கதிராமங்கலத்தில். ஏன் அந்த மக்களுடைய குடிமை உரிமைகளை பறிக்கணும்? இது என்ன ஜனநாயகம்? மக்கள் வேண்டான்னு எதிர்த்தா அதை ஒத்துக்கிட்டா என்ன? பாழ்பட்டு போயிருக்கு, கெட்டு போயிருக்கு. போலீஸை வச்சு அதிரடியாக வச்சு அடிச்சு நீங்க ஒரு மாடல் ஆபரேஷன் கதிராமங்கலம் மாதிரி தமிழ்நாடு பூரா கொண்டு போக சொல்றீங்க. சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வந்து ராமநாதபுரத்துக்கு கொண்டு போலானது அதெல்லாம் கூடவே கூடாது, எங்கேயுமே கொண்டு போக கூடாது. அதனால் தீமைகள் இருக்கு என்பது மாற்று எரிசக்திகளை மாற்றையும் தான் நம்ம தேடணுமே தவிர இந்த பெட்ரோலியம் உள்பட எல்லாம் கெட்டுருச்சு. இந்த மக்களை யாரும் தூண்டி விடல. பாபர் மசூதியை ஊரையெல்லாம் கூட்டிட்டு போய் பாபர் மசூதியை இடிக்க தூண்டினது மாதிரி இங்க யாரும் கதிராமங்கலத்து மக்களை தூண்டல, நெடுவாசல்ல தூண்டல. மக்கள் தாங்களே உணர்ந்து பட்டறிவால போராடுறாங்க. பட்டறிவால் போராடுறாங்க. வேறு விவாதங்களுக்கு அதுக்குள்ள போகணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த மக்களை இழிவுபடுத்துறது இல்லையா? அந்த மக்களை இழிவுபடுத்தலாமா? நாங்களே போராடுற மக்கள் அவங்க ஏதோ அறிவில்லாத மக்கள் மாதிரி அவங்களை இழிவுபடுத்தலாமா? சரி நாராயண், அந்த மக்களை இழிவுபடுத்துவது இல்லையா? இது இல்ல கதிராமங்கல பிரச்சனைக்கு வருவோம். திரு மணியரசன் நாராயண் அனைவரும் உட்கார்ந்து பேசி மக்களை தூண்டி விட அவங்க அறிவில்லையா அவங்களுக்கு? அதுதாங்க நானும் கேட்கிறேன். உங்களுடைய குற்றச்சாட்டு நான் பதில் வாங்கிக்கிறேன் நாராயணன். இல்ல மக்களை தூண்டி விடுவதுங்கிறதுலதான் அங்க பிரச்சனை இருக்கு. மக்களுக்காக தங்களுக்கான பிரச்சனைகளுக்கு அவங்க யோசிக்கலையா? இதை தூண்டி விடுவதாக சொல்வதன் மூலமா நம்ம அதை வந்து பிரச்சனையில இருந்து தள்ளி போறோமாங்கிறத கேள்வி. 15 வருஷமா இல்லாத 20 வருஷமா இல்லாத பிரச்சனை இன்னைக்கு ஏன் வருங்க? அதுதான் இஷ்யூ. நான் என்ன சொல்ல வரேன், அதை கிளாரிஃபை பண்ணணுமா வேணாமா? இத்தனை வருஷமா அங்க இருக்குது, இப்ப எதிர்க்கிறீங்க. நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. இல்ல சரஸ்வதி, இதுல மாநில அரசாங்கத்திலிருந்து 2 விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஒன்னு, இப்படி ஒரு போலீஸ் வந்து அவ்வளவு பேரை அங்க குமிச்சு இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? உங்களுடைய கட்சிக்காரங்களே சேர்ந்து போராடும் போது ஆட்சியை இப்படி செய்யணுங்கிற கேள்வி எழுப்புறாரு. இன்னொன்னு, விவசாய கடன்கள் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து மௌனமாவே இருக்க அரசு, என்ன செய்ய போறீங்க? ரொம்ப சுருக்கமா. இல்ல ஒரு விஷயம், விவசாய கடன்கள்ல மாண்புமிகு இப்ப முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 31/3/2016 வரைக்கும் அசல்ல இருந்து வட்டியில இருந்து அபராத வட்டியில எனக்கு படிக்க நேரம் இல்ல, எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இப்ப கோரிக்கை வைத்ததுக்கு கூட அரசாங்கத்தில் பணம் கொஞ்சம் மத்திய அரசுல கேட்டிருக்கோம், வந்தோன்னு கொடுக்க. ஒரு விஷயம் ஐயாவுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன், ஐயாவுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். அதுதான் வட்டி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு அம்மா அரசு எப்பவுமே உறுதுணையா இருந்திருக்கு. நெடுவாசல் போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு இந்த அரசு உறுதுணையா இருந்தது ஐயாவுக்கும் தெரியும். போலீஸ குவிச்சிருக்கோம். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் வன்முறையா மாறக்கூடாது. இல்லங்க, அங்க என்ன வன்முறை நடந்துச்சு? அதுக்கு போலீஸ், அதாவதுங்க, ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை அம்மாவுடைய அரசுக்கு இருக்கு. ஒரு காவலுக்கு மக்களுக்கு காவல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? வன்முறை திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு போராண்டவங்க அம்மா. இன்னைக்கு நெடுவாசல்ல வரக்கூடாதுன்னு போராடுறாங்க. நெடுவாசல்லையும் அரசு மக்களின் பக்கம் கண்டிப்பாக மக்கள் குரல் தானுங்க அரசுடைய குரல். தமிழ்நாடு அரசு இந்த மக்களுடைய குரலை அப்படி என்றால் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயராமன் மற்றும் உள்ளிட்டோர் மீது போடப்பட்ட வழக்குகளை அம்மையார் சொல்லி வாபஸ் வாங்க முடியாது. மக்களோடு நிற்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை நாம உணர்ந்திருக்கிறோம்னா அவர் கேட்கிற இந்த மக்கள் எங்களுக்கான பிரச்சனைகளை போராடுறாங்க, அவங்க மேல ஏன் வழக்கு? அன்னைக்கு வழக்கு வந்ததுக்கான காரணம் இல்லாமல் ஒரு அதிகாரிகள் வழக்கு போட மாட்டாங்க. நிச்சயமா அதுக்குரிய காரணங்கள் தெரிவிக்கப்படும். இன்னொரு சொல்றேன், அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன், விவசாயிகளுக்கு பக்கபலமா இருக்கிறது. எந்த விளைநிலமும் பாதிக்கப்படும். ஏன்னா எனக்கு வந்து நெடுவாசல் என்னோட புதுக்கோட்டை பக்கத்துல தான் இந்த ஊரு. எந்த விளைநிலமும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எங்கள் அரசு தெளிவா இருக்கிறோம். ஒரே ஒரு வரிதான். ஓஎன்ஜிசியை பொறுத்தவரையிலும் நாங்க என்ன எடுத்தோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நேற்றைய முன்தினம் ஓஎன்ஜிசியினுடைய பொது மேலாளருக்கு நான் என்ன அனுப்பியிருக்கிறேன்றதை நான் சட்டமன்ற உறுப்பினர் காமிச்சிருக்கிறேன். இது என்னவோ ஒருவர் மட்டும் செய்யற விஷயம் இல்லை, அனைவரும் உட்கார்ந்து பேசி சரி செய்ய வேண்டாம். அதனால எடுத்த உடனே இது மோசம், இது சரியில்லைன்னு சொல்வது தவறு, என்னை பொறுத்தவரை தவறு. கடைசியாக வைக்கிற வேண்டுகோள், சட்டமன்றத்தில் சொன்னதை போல பொது பிரச்சனைக்காக போராடுகிற விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்று கதிராமங்கலம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். இதற்கு தமிழகம் முழுக்க பல போராட்டங்களும் பல வழக்குகளும் பதிவு செய்யப்படுது. ஒவ்வொரு முறைக்கும் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? மரியாதைக்குரிய தோழர் மணியரசன் சொல்வது போல 2 ஆற்றுப்படுகைக்கு இடைப்பட்ட ஒரு டெல்டா மாவட்டம், எல்லா இடமும் ஒரு இடம் அல்ல.
கதிராமங்கலம் விளைநில பூமி, அதை பாதுகாக்க வேண்டும். மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கு காரணமாக அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற உங்க கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க. அரசு என்ன செய்ய போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு